ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றின வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் வந்து www.nlc.india.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிசைஸ் ட்ரைனிங் நோட்டிஃபிகேஷன் தான் 2023-24க்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து யார் என்ன எலிஜிபிள் அப்படின்னா கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் மென்ஷன்ட் பிலோ கோர்சஸ் பாஸ்ட் டியூரிங் 2019, 2020, 21, 22, 23 இந்த இயரில் பாஸ் பண்ணவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னு பார்ப்போம். இப்போ என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், கெமிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் ஃபார்மசி, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 314 ட்ரைனிங் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு 15,028 1 இயருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோவில் உங்களுக்கு வந்து டெக்னீஷியன், டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் அந்த மாதிரியே மேலே கொடுத்துருக்க மாதிரியே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 318 வேகன்சி டோட்டலாக. இதில் வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 12,524 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து. இதில் வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ் வந்து கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் கிராண்டட் பை ஸ்டேச்சரி யூனிவர்சிட்டி இன் ரெலவெண்ட் டிசிப்ளின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து ஃபார்மசி இதுக்கு வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி கிராண்டட் பை ஸ்டேட் கவுன்சில் போர்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ரெலவெண்ட் டிசிப்ளின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி எல்லாமே ஃபுல் டைம் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதர் எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்டில் வந்து கேண்டிடேட்ஸ் டு ஹேவ் பாஸ்ட் குவாலிஃபையிங் எக்ஸாம் இன் 2019, 20, 21, 22, 23 இதில் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் சுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து நாட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 1 இயர் ஆர் மோர் இன் எனி ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, யூனியன் டெரிட்டரிஸ், பாண்டிச்சேரி அண்ட் லக்ஷதீவ் இதில் வந்து இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஏஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா nlc.india.in வெப்சைட்டுக்கு போய்ட்டு கேரியர் பேஜை ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரைனிஸ் அண்ட் அப்ரெண்டிசஸ் டேபை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 18/1/2024 ஓப்பன் ஆகிடுச்சு. 31/1/2024 வரைக்கும் இது அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த லிங்கு. இதில் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் சைன்லாம் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் டு த ஜென்ரல் மேனேஜர் லேர்னிங் டெவலப்மெண்ட் சென்டர் என்எல்சி இந்தியா நெய்வேலி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்மிட்டிங் கலெக்ஷன் பாக்ஸ் லேர்னிங் டெவலப்மெண்ட் சென்டர் ரீச் பிஃபோர் 6/2/2023 5 PM நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அனுப்பணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SC ST OBC இது ரெலவெண்ட்டாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ், ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட், செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்ஸ் எல்லாம் இருக்கணும். போத் சைடு அதாவது 2 சைடு மார்க் ஷீட்டுமே நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால், ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மேட் ஷோவிங் மெத்தட் அரிவல் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளை பண்ண விருப்பப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ பிடிச்சினா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.